அந்த காணொலியிலே காவல்துறைக்கு நன்றி, காவல்துறை இல்லை என்றால் இந்த இடத்துல வந்து என்னால் பேசியிருக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அது அப்படியே பேசுறாருல. இப்போ என்ன காரணம்? காவல்துறை வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல அவர்கள் அத்துமீறி உள்ளே வர்றாங்க. காவல்துறை இவர்களை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து, ஏன்னா அவர் குறித்த நேரத்தில் அவர் பேசுவதற்கு வரவில்லை என்பதனால அனுமதி ரத்து, நீ திரும்பி போ என்று சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? திமுக அரசாங்கம் எங்களை பழி வாங்குகிறது, எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஏற்கனவே அப்படி தானே சொன்னாங்க, திமுக எங்களை பார்த்து அஞ்சு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, செயற்கையாக ஒரு கூட்டத்தை அவர்கள் திட்டமிடுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நேற்றைய தினத்தில் அவர் நீலாங்கரை இல்லத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டது என்ற ஒரு மின்னஞ்சல் தகவல், அது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அதனால் அவர் என்ன செய்கிறார், பட்டினம்பாக்கம் இல்லத்துக்கு வருகிறார். இது ஒரு செய்தி இந்த ஊடகத்தில். ஒருத்தர் 2 வீடு வச்சுருக்கிறவன் முதல் வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு வர்றத நேரலையில் காமிச்சு இவர் இங்கே வர்றாருன்னு ஒரு செய்தி ஒன்று போடுறான். வெக்கமே இல்லாமல் அந்த ஊடகங்கள், மானங்கட்ட தொலைக்காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் ஊடகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெக்கமான சோறு தான் திங்கிறானான்னு தெரியல. ஏன் இப்படி இவ்வளோ ஒரு கடுமையாக சொல்கிறீங்க? ஆமாம், இது எந்த தலைவனுக்காவது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? என்றைக்காவது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து நீங்கள் லைவில் ஒளிபரப்பியிருக்கானா இந்த சேனலாவது? மோடிக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் கூட ஒளிபரப்பலையாத.